வணக்கம் நேயர்களே. மஹிந்த ஒரு பெயர் அல்ல, அது ஒரு நாமம். இந்த நாட்டை காப்பாற்றியவர், இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அவர் மிகவும் முக்கியமானவர். அவருக்கு அவர் தண்டனை பெற வேண்டும். குற்றமிழைத்திருந்தார், குற்றமிழைக்காமல் நாட்டை காத்தவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க நாங்கள் விடமாட்டோம். விஜயராமவில் அமைந்துள்ள அவரது வீட்டுக்கு நான் அவரை சந்திக்க போனேன். சந்தித்துவிட்டு தான் நான் இப்பொழுது வருகிறேன். இவ்வாறு ஊடகங்களுக்கு தெரிவித்தார் ரோஹித் அபய் குணவர்தன, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், விஜயராம இல்லத்தில் இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச அங்கிருந்து எழுப்பப்படுவாராக இருந்தால் நாட்டு மக்களிடம் ஒருவரிடம் தலா ₹1 வாங்கி மஹிந்தவுக்கு வீடு கட்டி கொடுப்போம். இதை அவர் சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து புலப்படுகின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். மஹிந்த ராஜபக்சவின் விஜயராமாவில் உள்ள வீடானது கிட்டத்தட்ட 2 பேர் தான் அங்கே இருக்கிறார்களாம். ஆனால் கோடிக்கணக்கில் வாடகை செலுத்தப்படுகிறது மாதாந்தம். அதனால்தான் புதிய அரசாங்கம் என்ன சொன்னது, அங்கிருந்து அவர்களை வெளியேற்றி அவர்களுக்கு பொருத்தமான வீடு ஒன்றை கொடுங்கள். மக்கள் பஞ்சம், பசி, பட்டினி என்று பொருளாதார பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது இவ்வாறான வசதி வாய்ப்பான வீடுகளில் இவ்வளவு செலவழித்து முன்னாள் அரசு தலைவர்களுக்கு அது தேவையில்லை. இது அரசியல் பழிவாங்கல் இல்லை, ஆனால் யதார்த்தமான விடயம். இது தொடர்பாகத்தான் ரோஹித் அபய் குணவர்தன இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். நாட்டை காத்த தலைவருக்கு வீட்டை கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அவர் குற்றமளித்தால் தண்டனையை கொடுக்கலாம். ஆனால் அரசாங்கம் இது நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை. ஏனென்றால் இது அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்ட அரசாங்கம் என்று தேசிய மக்கள் சக்தியையும் சாடி இருக்கின்றார். ஆக எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுவதைப் போல அரசாங்கம் இப்பொழுது முன்னாள் அரசு தலைவர்கள் மீது தன்னுடைய அரசு பழிவாங்கலை மேற்கொள்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவரான மஹிந்த ராஜபக்சவிற்கான ஒரு செயற்திட்டம், நிகழ்ச்சி நிரல் என்று யாரும் குறிப்பிடவில்லை அரசாங்க தரப்புகளில் இருந்து. ஏனென்றால் நாட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகள், ஏன் இப்பொழுது கொண்டாடப்படவிருக்கின்ற சுதந்திர தினம், நாளைக்கு தினம் இலங்கையின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர சதுக்கத்தில் ஏற்பாடுகள் பூர்த்தியாக இருக்கின்றன. மிகவும் எளிமையான முறையில் மக்களுடன் மக்களாக, மக்கள் பார்வையோடு சுதந்திர தினம் கொண்டாடப்படவிருக்கிறது. வாகன அணிவகுப்புகள், பீரங்கி குண்டு தாக்குதல்கள், வெடி முழக்கங்கள் எதுவும் இல்லாமல் மிகவும் எளிமையான முறையில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கிறது. சுதந்திர தின நிகழ்வானது இவ்வாறு அரசாங்கம் எல்லா பக்கங்களில் இருந்துதான் செலவை கட்டுப்படுத்தி குறைத்து நாட்டு மக்களுக்கான பொருளாதார நலனில் அக்கறை செலுத்துவதான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதே தவிர, இது முன்னாள் அரசு தலைவர்களுக்கான அரசியல் பழிவாங்கல்களோ தங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரலாகவோ இதை செய்யவில்லை என்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். ஆக ஒரு சிலருக்காக இந்த முடிவு எடுக்கப்படுகிறது என்று சொல்லி மக்களை குழப்பி மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடியவாறு யாரும் செயற்படக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அத்தே ஞானசார தேரர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக அவர்களுடைய மதத்தை ஒரு தரக்குறைவான முறையில் பேசி இருந்ததற்காக பிரதமர் அதிரடியாக எடுத்த முடிவுகள் தெரியும். அவருக்கு சிறை தண்டனை 7 வருடம். அப்பொழுது பிரதமர் என்ன சொன்னார்? நாட்டில் யாரும் எந்த இனத்தையோ மதத்தையோ ஒன்றும் சொல்ல முடியாது, சொன்னால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம், உங்களுடைய வாழ்க்கை சிறையிலேயே கழியும், அதில் நியாயம் இருக்கிறது. நாம் யாரும் தாழ்த்தி பேசவோ அவர்களுடைய சுய கௌரவத்தையோ நாங்கள் எந்த விதத்திலும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் யதார்த்தமானது. எனவே இந்த முறையில் தான் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது பலருக்கு பொறுக்காமல் இருக்கலாம், சிலருக்கு பொறுக்கக்கூடியதாக இருக்கலாம், நல்லது என்று பாராட்டலாம். எது எப்படியோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் யதார்த்தமாகிறது. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே, மற்ற செய்திகளுடன்.